Hello friends, welcome to Tahir Sage. இன்னைக்கு நம்ம சேனல்ல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட எபிசோட் 11 பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா நாம வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் நமக்காக சம்பாதிச்சு கொடுத்துச்சுன்னா அதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இப்போ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்றது எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணணும். ஏன்னா நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் உங்களால நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்றத உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ண முடியும், உங்களோட கோலை செட் பண்ண முடியும். இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். ட்ராக் யுவர் சேவிங்ஸ் ரேஷியோ. சேவிங்ஸ் ரேஷியோனா உங்களோட சேவிங்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்ட்டு 100%. அதுதான் உங்களோட சேவிங்ஸ் ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக 3வது ஸ்டெப்பை பார்க்கலாம். 3வது ஸ்டெப் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கடனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடணும். கடன் இருக்கக்கூடாது உங்களுக்கு. உங்கள்கிட்ட ஏதாவது கிரெடிட் கார்டு கடனோ மற்ற ஏதாவது பர்சனல் லோனோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண பாருங்க. இப்போ 4வது ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். சேவ் ஃபார் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட்னா உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உங்களோட சேமிப்பு தொகை. உங்களுக்கு திடீர்னு வேலை ஏதாவது ப்ராப்ளம்னால நின்றுச்சு, உங்களுக்கு வேலை இல்லை, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ வேலை இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட மாத செலவுகளை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். அது என்னன்னா 3லேருந்து 6 மாதம் சம்பளம் தான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இது வரைக்கும் 4 ஸ்டெப் பார்த்துட்டோம், ஆனால் பணம் க்ரோ ஆகிறத பற்றி நம்ம பார்க்கவே இல்லையேன்னு பார்க்குறீங்களா? நம்ம 5வது ஸ்டெப் தான் அது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக எந்த ஃபீல்டு க்ரோ ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேயும் அங்கேருந்து இங்கே கொஞ்சம் எடுத்து பார்த்து கேலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது உங்களோட ஓவரால் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில்டான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலோட மணி மந்த்ரா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்ன விஷயம்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த. நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அதில் 20% இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 20% கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அந்த 10,000த்தையுமே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. எவ்வளோ அதிகமாக நம்மளால் சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைய முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எக்ஸ்பென்ஸை குறைச்சிட்டு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைஞ்சிட முடியும். ஓகே, நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட 6வது ஸ்டெப். அது என்னன்னா நம்மளோட நெட் ஒர்த்தை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, நம்மளோட கடைசி ஸ்டெப்பு க்ரோ யுவர் நெட்வொர்த். உங்களோட நெட்வொர்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்ன வழின்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட இயர்லி எக்ஸ்பென்ஸ் 10 lakhs அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை 25 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர அமௌண்ட்டு தான் உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட க்ரோத் ரேட் 10% per annum அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை 25 இயர்ஸில் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 crore அப்படின்றது தேவைப்படும். அந்த 2.5 crore அந்த 4% ரூல் அப்படின்றது இருக்குது. நீங்கள் 2.5 crore 4% எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 10 lakhs வரும். ஸோ நீங்கள் 10%ல் உங்களோட நெட்வொர்த் க்ரோ ஆகிட்டுருக்கு. அதில் 4% தான் எடுக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்காக. இன்னும் 6%ல் எப்படியும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் உங்களோட மணி எப்போவுமே குறையவே குறையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றியும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.